லாக்டவுன் வந்துச்சு இல்லைங்களா? லாக்டவுனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் வர ஆரம்பிச்சுச்சு. அந்த பாக்டீரியா, வைரஸு, லாக்டவுனு, குவாரண்டைன் இந்த மாரி நெறைய புது புது வார்த்தைகள் கேட்டோம் இல்லைங்களா? செகண்ட் இன்கமும் தேவைப்பட்டுச்சு. அப்ப நான் ஒவ்வொருத்தங்களுக்கா இந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் குடுக்க ஆரம்பிச்சேன். இது கூச்சப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். இது பேசணும் நம்ப. ஆ இது இது ஹால்ல உட்காந்து ஒரு வரவேற்பறையில உட்காந்து நம்ம எல்லா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அம்மா, அப்பா எல்லா குழந்தைங்களோட உட்காந்து பேசுற ஒரு டாபிக் தான் இதுன்னு எல்லார்ட்டயும் போய் புரிய வச்சேன். கொஞ்சம் எல்லாமே தயங்குனாங்க. என்ன இது இது வந்து நாப்கின தொட்டாவே தீட்டுன்னுலாம் சொன்னாங்க. ஆமா. நாப்கின ஒளிச்சு வைக்கணும். ஆ கவர்ல போட்டு தரணும். ஆமா. இந்த மாரி இருந்த இடத்துல இருந்து ஆமா. ம். 2008ல ம். இருந்துங்க. அப்படியும் எப்படி போவேன்னா, இப்போ ஒரு ஒரு லீடு கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வரேன் வீட்டுக்கு. ஒரு ஒரு விழிப்புணர்வு. நானே பால் வாங்கிட்டு வந்துர்றேன். ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துர்றேன். நீங்க ஒரு 10 பேர மட்டும் உட்கார வைங்க. காஃபி மட்டும் போட்டு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எல்லாம் வருவாங்க. வந்து அது அது ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி நடத்திட்டு, ஒரு 2 பேர் வாங்குவாங்க. ம். அப்படிதான் ஆரம்பிச்சேன்.